ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனி வடை. தேவையான பொருட்கள் 2 கப் ரவா, 2 கப் அரிசி மாவு, 5 முட்டை, 1.5 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போ 5 முட்டை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா நுர வர வரைக்கும் அரைச்சி எடுக்கணும். ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெய்யை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சேர்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட சீனி வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி மாவு 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடையில்னா செய்கிற மாதிரியே இருக்கும். இப்போ முட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நுர வர அளவுக்கு அரைச்சிடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டபுள் மடங்கு செய்கிறீங்கன்னா முட்டை கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கையால் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பசைஞ்சிடணும். பசைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இன்னொரு டைம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு 2 கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஹோல் போட்டுக்கணும். நடுவில் லைட்டாக ஹோல் போட்டுக்கணும். இந்த பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, அதில் போட்டுடலாம். எண்ணெய் சிம்லேயும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. இதை இன்னொன்று அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. எல்லா சீனி வடையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. சிம்மில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சீனி வடையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட நல்லா சாஃப்டான சீனி வடை கிடைக்கும். இதோ சீனி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.